லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க சௌத்ரி தானே? ஆமா ஆமா. நீங்க யாரு? என்ன தனிக்காச்சல் ஐயா அமிச்சாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து கொடுங்க. என்ன என்ன இது? அது 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 வந்து ஒன்றும் இல்லை. என்ன எடுத்தீங்க? அதான் சொன்னனே, நான் பார்த்துட்டு ஒன்றுமே எடுக்கல. நீங்க எடுத்ததை நான் பார்த்தேன். என்ன எடுத்தீங்க? ம், அது அது- அது வந்து இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட காட்டுங்க. அது அ- காட்டுங்க. அது என்ன? இத போய் தெரியாம எடுத்திருக்கீங்களே. வேணும்னு கேட்டிருந்தா நானே தந்திருக்க மாட்டேனா? எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. வீட்ல எண்ணெய் இல்லை. மாப்பிள்ளைய கேட்டா பஜ்ஜி ஒண்ணுதான் உனக்கு குறைச்சல்னு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் பேசுவாரு. அதான் இந்த ஒரே ஒரு எண்ணெய் பாட்டிலை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எடுத்துட்டு போங்க. ஆ, ம், போங்க. சரி. ஐயோ ஐயோ, சம்மந்தி சம்மந்தி, கொடுங்க கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். பஜ்ஜின்னு கேட்ட உடனே 1 லிட்டர் எண்ணெயை தூக்கி கொடுத்தீங்க. உங்களுக்காக இந்த பைய நான் கோயில் வரைக்கும் தூக்கிட்டு வர மாட்டேனா? அட சம்மந்தி, கொடுங்க கொடுங்க. இல்லங்க, பரவாயில்ல, அட இருக்கட்டும். கொடுங்க கொடுங்க, பரவாயில்ல கொடுங்க. கொடுங்க சம்மந்தி, கொடுங்கங்கறல. இந்த வீட்ல நானும் தின்னையே கதின்னு சும்மா தான் கிடக்குறேன். அதனால என்னையும் உங்களோட கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? கோவிலுக்கு யார் வேணாலும் போலாம். யாரையும் கேட்க தேவையில்லை. ஆனா வேலையில உங்களுக்கு உதவியா இருக்கணும்னா உங்களை தானே கேட்கணும். இல்லங்க, அங்க ஏற்கனவே ஆளுங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்து மாப்பிள்ளை கிட்ட ஓசி சோறு தண்ட சோறு உதவாக்கறன்னு ஏச்சும் பேச்சும் வாங்குறதுக்கு பதிலா உங்களுக்கு உதவியா இன்னைக்கு ஒரு நாள் நானும் கோயிலுக்கு வரனே சம்மந்தி. ம், சரி வாங்க. ஆ சரி. இன்னையோட உன் சமையல் கான்ட்ராக்ட் கத்தம் கத்தம். இதோ வரேன். எதுக்கு சம்பந்தி உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த வயசுல நீங்க இவ்ளோ வேலை செய்யும் போது நான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்க கூடாதா? ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நான் உங்களுக்கு உதவுறேன்.
ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் ஆளுங்களுக்கு சொல்லிட்டேன். அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. நானும் பாக்குறதுக்கு தானே வந்திருக்கேன். ஆ? இல்ல இல்ல, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நானும் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். ஆளுங்க வர நேரம்தான். இன்னும் யாரையும் காணோம். இல்ல வந்துருவாங்கல்ல. அதெல்லாம் வந்துருவாங்க. என்னம்மா வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஆ இல்லங்க, இன்னும் ஆளுங்க வரல. அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. இந்த ஆர்டர் கொடுத்த பார்ட்டி ஆரம்பத்துல இருந்தே ஒரே டென்ஷன்மா. ஒவ்வொன்றத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேன்சல் பண்ணி நான் கூட நினைச்சேம்மா. ஐயோ, இன்னைக்கு மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. ஐயோ இல்ல, வேற ஒன்றும் இல்ல. இன்னைக்கு தான் முதலா வந்திருக்கேன். நான் வந்து நேரமா பார்த்து ஆர்டர் கேன்சல் ஆயிட்டா அப்புறம் நான் தான் ராசி இல்லாதவன்னு ஆயிடுவேன் பாருங்க. அதான். சரிம்மா, எப்பவும் போல கரெக்டா பண்ணி நேரத்துக்கு கொடுத்துருங்க. சரிங்க. வரம்மா. சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி? ஆளுங்க இன்னும் வரல. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இது பெரிய ஆர்டர் வேற. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, இன்னைக்கு இந்த சமையல் எப்படியாச்சும் நடக்கணும். ஒரு கெட்ட காரியத்துக்காக வேண்டேன். முருகன் வேலையாளுங்களை வரவிடாம ஆர்டரை கேன்சல் பண்ணி விடலான்னு பாக்குறானோ என்னமோ. ஹலோ. சொல்லுங்க. ஐயோ, என்ன ஆச்சு? சரி சரி. சம்பந்தி, என்னாச்சு? அவங்க எல்லாரும் ஒரு ஷேர் ஆட்டோல வந்திருக்காங்க. வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஐயோ, யாருக்கும் பெருசா ஒன்றும் அடியெல்லாம் படல. சின்ன சின்ன காயந்தானா. இதுக்கு மேல இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்லிட்டு வந்துடுறேன். அட சம்பந்தி, நில்லுங்க. என்ன சம்பந்தி நீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு சமைக்கணும் அவ்வளவுதானே? அதான் நான் கூட இருக்கேனே. வாங்க 2 பேரும் சமைச்சிடுவோம். அது கொஞ்சம் கஷ்டங்க. அட நீங்க சும்மா இருங்க. இப்ப பாருங்க. ஐயோ ஐயோ சம்பந்தி, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சம்பந்தி. ஏன் சம்பந்தி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சமையலுக்கு வேற ஆள் கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா.
பிளான் படி வேலை நடக்குதா? ஐயோ, நாம மோசம் போயிட்டோம். ஆ? என்னாச்சுமா? என்ன சொல்றீங்க? இன்னைக்குன்னு பார்த்து அங்க வேலைக்கு வர வேண்டிய ஆளுங்க யாருமே வரல. இன்னைக்கு நாம இத பண்ணியே ஆகணுமே. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க, செய்றேன். இது ஐடியா. பண்ணிடுவோம். பண்ணுவோம். சரி, வச்சுட்டுமா? ஐயோ, முக்கியமான நேரத்துல இவ எங்க போனா? மன்னிச்சுக்கோங்க ஐயா, சமையலுக்கு வர வேண்டிய ஆளுங்க வர வழியில ஆக்சிடென்ட் ஆகி வர முடியாம போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஷேர் ஆட்டோல வரும்போது திடீர்னு வண்டி கவுந்து சில பேருக்கு அடிபட்டுடுச்சாம். அவங்க யாராலையும் இன்னைக்கு வர முடியாதான். அதனால நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாம்னு. அட என்னம்மா நீங்க இத கேட்டப்பவே சொல்லிருக்கலாம்ல. நீங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் அந்த ஆள் கிட்ட போயிட்டு பிரமாதமா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பவும் போய் கேன்சல்லாம் சொல்ல முடியாதுமா, பெரிய பிரச்சனை ஆயிடுமா. கேன்சல் பண்றத இனிமே ஒத்துக்கவே முடியாதுமா. எப்படியாச்சும் நீங்க பண்ணி தான் ஆகணும், இல்லனா கான்ட்ராக்ட்ல பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோங்க. ஐயா, நான் ஒருத்தியா எப்படிங்க ஐயா செய்ய முடியும்? ஐயா, இத பாருங்க, நீங்க கவலைப்படாம போங்க. பிரசாதம் நீங்க எதிர்பார்க்கறத விட பிரமாதமா வரும். நீங்க போங்க. என்ன சம்பந்தி நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? வெறும் 2 பேரை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. சம்பந்தி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. வாங்க சொல்றேன். வாங்க 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 சம்பந்தி, வாங்க 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 சம்பந்தி. இன்னைக்கு சமையலுக்கு ஆள் வரணும்னு முருகன் கிட்ட கேளுங்க. அவன் அனுப்புறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அனுப்பலன்னா என்கிட்ட கேளுங்க. மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. ஈச மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினையெல்லாம் தீந்து போகுங்க. அட சத்தியமா சொல்றேன், அது தீராவிட்டால் என்ன கேளுங்க. என்ன சம்பந்தி? முருகன் கிட்ட கேளுங்க சம்பந்தி. ஐயோ, கேளுங்கன்னு சொல்றேன்ல. முருகா, இன்னைக்கு இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு தர நீதான் கூட இருந்து உதவி பண்ணணும். நான் சொல்லல. எடுங்க அத, எடுங்க சம்பந்தி. அந்த முருகனே தான் சமையலுக்கு ஆள் அமைச்சிட்டான். எடுங்க எடுங்க எடுங்க. ஹலோ அம்மா, சமையலுக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? வந்திருக்கோம். எங்க இருக்கீங்க? நீங்க சமைக்கிற இடத்துல தான் இருக்கோம். இதோ வந்துடுறேன். சரிங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி? சமைக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா சம்பந்தி? கும்பிட்ட அடுத்த செகண்டே முருகன் டான்னு ஆள் அனுப்பிட்டான். வேண்டுதல் எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறி இன்ஸ்டன்ட்டா ரிசல்ட் வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க சந்தோஷமா வாங்க, வாங்க சமைப்போம், வாங்க. யார் உங்களுக்கு சொன்னது? கரெக்டா சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நானும் பாண்டியும் ஒரு வேலையா போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்து யாருன்னு கேட்டா, நான் தாட்டா உங்க அப்பா முருகன் பேசுறேன்.
என்னோட பக்த ஒருத்தி கோயில்ல பிரசாதம் சமைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ உடனே அங்க போ அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். அப்படியே வண்டியை யூ டர்ன் பண்ணி இங்க வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அது நீதானே. முருகன் சொன்னாரா? என்ன பாண்டி? எனக்கு அவங்க அண்ணன் புள்ளியாரு ஃபோன் பண்ணாப்புல. ஓ சரி, இன்னைக்கு உங்க சம்பள காசை உண்டியல்ல போட்டுடுறேன். நீங்க டைரக்டா முருகன் கிட்டயே கேட்டு வாங்கிக்கங்க. ஐயோ, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்மா. நீங்க தரப்போற 2000 எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. எப்படி மிஸ்ஸஸ் சம்பந்தி அந்த தர்மகர்த்தா அவங்கள திட்டினதை பார்த்து மனசு கேட்காம நான் தான் மிஸ்டர் சம்பந்திக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன். சரி வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இங்க பாரு, என்ன எதுக்கு போரம் கட்டி விடுற? அவங்க 2 பேரும் சின்ன சிறுசுங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றத நம்ம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? வாங்க நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். டேய், கோயில்ல கூட ரொமான்ஸா? கல்யாணமே கோவில்ல பண்ணும்போது காதல் பண்ணக்கூடாதா என்ன? தேவையா? இது நமக்கு தேவையா? வாங்க. சரி வாங்க, வந்த வேலையை பாப்போமா? எனக்கு இந்த வேர்வை வராத மாதிரி சிம்பிளா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஹலோ, வேர்வை வராத மாதிரி ஆமா. அந்த வெங்காயம் இருக்குல்ல, அதை உட்காந்து உரிங்க. அதான் உங்களுக்கு சிம்பிளான வேலை. அப்போ சாரி, என்ன கஷ்டமான வேலை செய்ய போறீங்க? அது நீங்க அப்படியே செஞ்சு வைக்கிற சமையல சாப்பிட்டு பார்த்து உப்பு எல்லாம் சரியாகுதான்னு சொல்லுவேன். எப்படி? சரி வாங்க, சமையல வாங்க. வாங்க மாமா, வாங்க மாமா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஃபோன் பண்ணாமையே நீங்க வருவீங்கன்னு விஷயம் தோணுச்சு. என்னன்னு தெரியாம நான் எப்படி வருவேன்? எனக்கு ஒரு கஷ்டம்னா தானா வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சீதா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு வளைகாப்பு நடக்குதாம். அதுக்காக 5 வகையான சாப்பாடு செய்யணும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சமைக்க ஆள் இல்லைன்னு தானே இன்னைக்கு ஆர்டர் வேண்டாம்னு சொல்ல போன. இப்ப நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீயே சமைக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும், எனக்கு பலமும் நம்பிக்கையும் தானா வந்துரும். எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் ஒத்த ஆளா செஞ்சிருவேன். பாருடா, எனக்கு மட்டுமா, நம்ம பிள்ளைங்க, மருமக பிள்ளைங்க எல்லாருக்குமே நீங்க தான் பெரிய நம்பிக்கையே. அவங்களுக்கு கை நீட்டி தூக்கி விடுறதோ உதவி செய்யறதோ ஒரு வழி. ஆனா நீங்க அவங்களாவே போராடி மேல வரதுக்கு உண்டான நம்பிக்கையை தர்றீங்க. நான் வாழ்க்கையில முதல் தடவையா உடைஞ்சு போனது எப்பன்னா, நீ கோட்டுக்கு அந்த பக்கம் போனப்பதான். நீ அந்த பக்கம் இருந்தாலும் உன் மனசு பூர என் பக்கம் இருந்துச்சு பாத்தியா? அதான் என்ன இவ்வளவு விஷயங்கள் பண்ண வச்சிருக்க பாத்தியா? சம்பந்தி, இப்படியே பேசிட்டே இருந்தா அங்க வளகாப்பு முடிஞ்சு புள்ளையே பிறந்துரும். பாண்டி, அதை எடுத்து வை.
பார்த்து வெட்ட கூடாதா? இதோ வந்துடுறேன். ஐயோ. ஹலோ, அங்க என்னம்மா நடக்குது? சமையல் வேலை நடக்குது. வந்துட்டானா அவன்? ஆ ஆ, பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா அதெல்லாம் பல்ட்டி அடிச்சு வந்துருவான். சமைச்சிட்டு இருக்கான். நான் கொடுத்து அனுப்புனது ஆ, ரெடியா இருக்கு. நாம 2 பேரும் வச்ச குறி கண்டிப்பா தப்பாது. இல்ல, மறுபடியும் கேக்குறேன். அதனால உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே? சேச்சே, வேற ஏதாச்சும் ஆச்சுன்னா கொலை கேஸ் ஆயிடும். அதான். அப்படி ஆனா மட்டும் என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் தானே உள்ள போவாங்க. போலீஸ் பிடிச்சா அவங்க போவாங்க. ஒருவேளை போலீஸ் நாய் மோப்பம் பிடிச்சா நான் இல்ல போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்கெல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம். அப்போ நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஐயோ, என்ன பாட்டில மாத்தி குடுக்க சொன்னது நீங்க தானே. வாக்குமூலம் கொடுக்க போயிடுவேன். அம்மா, சும்மா தமாஷ் பண்ண. உங்க ரியாக்ஷனை பார்த்தேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு உங்களோட கதி அதோ கதிதான். கத்தம். கிழவி ஜகஜால கிளாடியா இருக்க நீ. இதை வச்சுதான் அந்த மொத்த குடும்பத்தையும் அடிச்சு காலி பண்ணணும்.